Information is wealth. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோம் க்ரோன் அப்படிங்கக்கூடிய ஒரு லாங் டேர்ம் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான். ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓடிபியை வந்து சென்ட் கொடுத்து டைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. சைன்அப் பட்டனை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அகைன் நீங்கள் வந்து லாகின் பண்ணுறதுக்காக உங்களுடைய மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு, கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வெரிஃபிகேஷன் கோடை வந்து டைப் பண்ணிவிட்டு சைன்இன் பட்டனை வந்து டிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ரீசார்ஜ் அண்ட் வித்ட்ராவல், லக்கி ட்ரா வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. போனஸ் வந்து இந்த இடத்துல வந்து டிக் பண்ணுறது மூலமாக குரூப்பில் வரக்கூடிய சீக்ரெட் போனஸ் நம்பரை வந்து டைப் பண்ணி ஒரு ஹியூஜான அமௌண்ட்டை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்க முடியும். இன்விடேஷன் லிங்க் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுறாங்க. டீம் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ லக்கி ட்ராவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்பின்னை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போனஸை வந்து நீங்கள் டிக் பண்ணும்போது போனஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குரூப்பில் வரக்கூடிய சீக்ரெட் நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணி ரிசீவ் பண்ணுறது மூலமாக ஒரு ஹியூஜான அமௌண்ட்டை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்விடேஷன் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிக் பண்ணுறது மூலமாக உங்களுடைய QR கோடு அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்விடேஷன் லிங்க் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டீம். டீமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டவுன்லைனர் வந்து எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கக்கூடிய டீட்டெயில் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகுது. பி டீமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11% வந்து உங்களுக்கு ஏர்னிங்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்து சி டீமில் வந்து 6%, டி டீமில் வந்து பார்த்திங்கன்னா 3% இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வித்ட்ராவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 120 இருந்தாலே வந்து வித்ட்ராவல் எடுத்துக்க முடியும் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா பெர் டே வந்து ஒன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 24 ஹவர்ஸில் வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகின மாதிரி கொடுத்துருக்காங்க. சேம் டேலே வந்து ரிசீவ் ஆகிட்டுருக்குது. வித்ட்ராவல் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6% வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்பினுடைய ப்ராடக்ட் டீட்டெயில் வந்து நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கலாம். ப்ராடக்ட்டை வந்து டிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் பிளான் வந்து 600. 600க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைக்கிளிங் வந்து எல்லாமே வந்து ஒரு 46 டேஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 600க்கு உங்களுடைய டெய்லி ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ₹26.40 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1352 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. செகண்ட் பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3500க்கு 46 டேஸ் தான். ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 175 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ₹8050 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தேர்ட் பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15,000க்கு ஒரு 765 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா 35,190 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ₹27,000 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ₹1,404 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 64,584 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35,000க்கு வந்து ஒரு 1,855. ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 85,330 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபைனல் பிளான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 52,000க்கு ₹2,860 டெய்லி இன்கம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா 1,31,560 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பிளானுடைய ரெவன்யூ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட் ரேட் மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. மார்க்கெட்டில் வந்து என்ன ரேட்டில் வந்து இப்போ கொடுத்துட்ருக்காங்களோ அதே சேம் ரெவன்யூ தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு லாங் டைம் கொண்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் டிக் பண்ணும்போது உங்களுடைய பர்ச்சேஸ் டீட்டெயில் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகுது. கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டுமாரோங்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் வந்து டிக் ஆகும் நெக்ஸ்ட் டே வந்து. இதை டிக் பண்ணுறது மூலமாக உங்களுடைய ரெவன்யூவை வந்து வேலட்டுக்கு வந்து கொண்டு போகலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டவுன்லைனர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது வேலிட் ஆகும்போது இந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் வந்து ரிசீவ் அப்படிங்கிற பட்டனை வந்து டிக் பண்ணி இந்த அமௌண்ட் வந்து உங்களுடைய வேலட் கொண்டு போய் நீங்கள் வித்ட்ராவல் எடுத்துக்க முடியும். இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலமாகவே ஓரளவு நல்லாவே வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூஸரை நீங்கள் டிக் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலட் டீட்டெயில் எல்லாமே வந்து ஷோ ஆகுது. மேலே வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ராவல் அண்ட் ரீசார்ஜ், கீழே வந்து டோட்டல் ப்ராஃபிட்டு, டோட்டல் டீம் ஏர்னிங்ஸு, ஏர்னிங்ஸ் டுடே அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ப்ராடக்ட் டீட்டெயில் வந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூப்பன் அண்ட் ஃபினான்ஷியல் ரெக்கார்டு அண்ட் டீம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. போனஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுக்கு அண்ட் டவுன்லோட் அப்ளிகேஷன், மாடிஃபை பாஸ்வேர்டு, சேஞ்ச் பாஸ்வேர்டு அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வாட்ஸ்அப் சர்வீஸ் மட்டும் அவைலபிளாக இருக்குது. போனஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குரூப்பில் கிடைக்கக்கூடிய சீக்கிரம் நம்பரை வந்து நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணி
உங்களால் வந்து பேமெண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுக்காக பேங்க் அக்கௌண்ட்டை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேமு அண்டு உங்களுடைய பேங்க் நேமு, உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி, உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓடிபியை வந்து சென்ட் கொடுத்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப் டவுன்லோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டிக் பண்ணுறது மூலமாக ஒரு ஏபிகே ஃபைல் தான் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகுது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா, மாடிஃபை பாஸ்வேர்டு அண்ட் சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் சர்வீஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து சைன் அவுட் இந்த மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஆப்பினுடைய ரெவன்யூ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மார்க்கெட் ரேட்டில் என்ன கொடுக்குறாங்களோ அதே சேம் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 பிளான் மட்டும் தான் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்பினுடைய குரூப் ஆக்டிவிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பினுடைய குரூப் ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா, ஓரளவு நல்லாவே வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. ஒரு 12 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து குரூப் வந்து சேட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய ப்ரூஃப் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கொஸ்டினை வந்து தமிழில் கேட்குறதா இருந்தாலும் நீங்கள் வந்து தமிழ்லையும் கேட்டுக்கலாம். ஸோ குரூப் ஆக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லாவே கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 11:00 ஆகுது. 11:49. ஸோ இப்போவே வந்து பார்த்திங்கன்னா, குரூப் ஓப்பனில் இருக்குது. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரு 10 மணி வரைக்கும் வந்து குரூப் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த ஒரு கொஸ்டினாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு குரூப்லேயே வந்து கேட்டுக்கலாம். ஸோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக ரீசார்ஜ் பட்டனை டிக் பண்ணதுக்கப்புறமா அமௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பேபிளை வந்து டிக் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பேடிஎம் மூலமாக நான் வந்து பே பண்ண போகிறேன். நீங்கள் பே பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சக்ஸஸ்ன்னு ஆயிடுச்சு. ஸோ இதை வேலெட்டில் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து ப்ராடக்ட் டீட்டெயில் போயிட்டு ஃபர்ஸ்ட் பிளானை வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா, பை நவுங்கக்கூடிய பட்டனை வந்து டிக் பண்ணிக்கலாம். ஸோ கன்ஃபார்ம் பை அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா பை ஆகிடும். சப்மிட்டட் அண்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய ப்ராடக்ட் டீட்டெயில் வந்து ஷோ ஆகும். ஸோ அங்கே வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ராடக்ட் பர்ச்சேஸ் ஆயிடுச்சு. ஸோ எந்த ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, அது ரன் ஆகிற வரைக்கும் நம்மளால் வந்து என்எக்ஸ் எடுத்துக்க முடியும். ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணியே வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்போதுமே இருக்கணும். ஒரு டெய்லி வித்ட்ராவல் எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஜாயின் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.